தவம் இருந்து கொண்டிருந்து அவள் என்ன நினைத்தால் நான் வந்துவிட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நான் தீர்த்து விடுங்கள். சுவாமி, எனக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த அன்று என்னுடைய கணவர் திடீர் என்று மாயமாக மறந்து விட்டார். அவர் எப்படி மறந்தார் என்றே தெரியல. உன் கணவன் எங்கு சென்றால் தெரியவில்லை, அதனால் என்னை கேட்கிறீர்கள். உன் கணவன் எங்கிருக்கா என்று நான் பார்த்து சொல்ல வேண்டும். இப்போதே பார்த்து சொல்கிறேன். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. உன் கணவன் ஆவி உலகத்தில் இருக்கிறான். ஆவி உலகமா? ஆமா. உனக்கு திருமணம் நடக்கும் முன்னே ஒரு பெண்ணை காதலித்து இருக்கிறான் உன் கணவன். அவள் இறந்து விட்டான். அவள் மேல் கலையரசி அவள் ஆவியாக மாறி உன் கணவன் தூக்கி சென்று ஆவி உலகத்தில் வைத்திருக்கிறான். இனிமேல் உன் கணவன் வரமாட்டான். புறப்படும். என் கணவனை பார்க்கணும், ஏதாவது வழி இருக்குமா? அப்படி என்றால் கடுமையான விரதத்தை இருக்க வேண்டும். 48 நாள் பத்திரி தன்மையோடு அந்த அம்மனை நினைத்து பூஜை செய்தால் உன் கணவன் உன்னை தேடி வருவான். கண்டிப்பா. ஐயோ, இங்கு ஏதோ ஒரு கட்ட சக்தி உழைத்து கொண்டிருக்கிறது. ஆமா, அந்த பெண் யார்? என்னுடைய நாத்தி. நாத்தியா? இவளுக்கு தான் அந்த தோஷம் இருக்கிறது. இவன் தான் அந்த கட்ட சக்தி. இவளுக்கு திருமணமே நடக்காது. ஏனென்றால் ஜாதகத்தில் ஒன்று அறுந்து இருக்கிறது. அதனால் இவருக்கு திருமணமே நடக்காது. ஆமா, அதனால் இருக்கட்டும். நீ என்ன செய்கிறார்? என்னோட வந்து ஒரு 10 நாள் தங்கு. 10 நாளா? எதுக்கு சாமி? நினைக்காதீர்கள், எனக்கு பணிவிட வேலை செய்ய சொல்லுங்கள். பணிவிட வேலையா? சரி சாமி, ஆகட்டும். பூஜை தொடங்கி செய். நான் வருகிறேன், பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு பின்னாடி பார்த்துக் கொள்கிறேன். அந்த முனிவர் சொன்னது போல 48 நாள் இருந்தா நிச்சயமா உன்னுடைய கணவர் கிடைப்பார் என்று உரைத்திருக்கின்றார். இன்று பௌர்ணமி இல்லை. பூஜை தொடங்கலாம். போகலாம், வாங்க. வரமணித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் கூப்பி வணங்குகிறேன். காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா, மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. வணங்குகிறோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. திருக்காமல் அணிந்து வந்தால் மனம மகிழுதா, தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதா. திருக்காமல் அணிந்து வந்தால் மனம மகிழுதா, தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதா. வருவார் தம் வாழ்வில் எல்லாம் வரமும் பெருகுதா, வருவார் தம் வாழ்வில் எல்லாம் வரமும் பெருகுதா. உன்னை வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்ப பெருகுதா, உன்னை வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்ப பெருகுதா. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்ற கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்ற கருமாரியம்மா. தோழி மல்லிகா. மல்லிகா அல்ல மல்லிகா வந்திருக்கிறேன். மல்லிகாவா? என்னடி இந்த நேரத்துல திடீர்னு வந்திருக்க? ஐயோ அம்மா,
உங்க அப்பா எமர்ஜென்சி வார்டில் போட்டு வச்சுக்கிறாங்க, உடம்பு முடியாத. என்னடி சொல்ற? உண்மையை தான் சொல்றேன். ஏன்டி இப்படி போய் சொல்ற? இப்பதான் என் தந்தையை பார்த்துட்டு வரேன். இல்ல மலர்விட போகலான்னு தான் கூப்பிடலான்னு வந்தேன். நீங்க அப்படி சொன்னா வரமாட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொய் மன்னிச்சிருங்கம்மா. இதுக்காட்டி இப்பேற்பட்ட போய் சொல்லுவாங்க. இப்ப என்னால வர முடியாது, நான் பூஜையில இருக்கிறேன். நீ போயிட்டு வாமா. பூஜை எல்லாம் நாளைக்கு செய்யலாமா? அழைத்து விட்டு வெளியே வாங்க. சொல்ல வார்த்தை கேளு, நீ போயிட்டு வாடி. அம்மா வாங்கம்மா. என்னால வர முடியாதுடி. நீ என்னடி அழைத்து விட்டு வெளியே வர்றது? நான் வர ஆலயத்திற்குள்ளே ஆலயத்துக்குள்ளே போக முடியவில்லையே. அக்கறை ஜாலியாக வீசுகிறது. இவளுடைய பூஜையை எப்படி நிறுத்துவது? இவளை ஆலயத்தை விட்டு வெளியே வளைவெடுப்பது எப்படி? இப்படி செய்தால் தான் அவள் ஆலயத்தை விட்டு வெளியே வருவாள். வரண்டி வர. யாரு? உடைய கணவன் தான் வந்திருக்கிறேன். ஆலயத்தை விட்டு வெளியே வா. என்னுடைய கணவரா? ஆமா. எங்கே எங்கே என் கணவர்? எங்கே? யார் நீ? நான் தான் கலையரசி. கலையரசியா? ஆமா. என் கணவர் போல் உருமாறி வந்தது நீயா? நானே. நான் தாண்டி. இது எதற்காக? எனக்கு சொந்தமான பொருள் உன்னிடத்தில் இருக்கிறது. உனக்கு சொந்தமான பொருள் என்கிட்ட இருக்கிறதா? அப்படி என்னமா பொருள் என்கிட்ட இருக்கிறது? உன்னுடைய கழுத்தில் இருக்கிறதே தாலி, அது எனக்கு சொந்தமான தாலி. என்னமா சொல்ற? இந்த தாலி உனக்கு எப்படி சொந்தமாகும்? உன் கழுத்தில் தாலி கட்டினானே உன்னுடைய கணவன், ஒரு நேரத்தில் என்னுடைய காதலன். என்னை காதலித்தான், என்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தான். என்னவென்று? கலையரசி, நீ உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி, உன்னை தவிர வேற எந்த ஒரு பெண்ணை எடுத்து பார்க்க மாட்டேன், எந்த ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு, அந்த சத்தியத்தை தவறியவன் உன்னுடைய கணவன், என்னுடைய காதலன். சத்தியத்தை மறந்தான், உன் கழுத்தில் தாலி கட்டினான். தாலி கட்டிய மறு நிமிடமே ஆவி உலகத்துக்கு அழைத்து வந்து விட்டேன். மரியாதையா சொல்ற, தாலி அறுத்து கொடுத்து. என்னமா சொல்ற? நீ என் கணவர் உயிருக்குள்ள காதலிச்சீங்களா? காதலிச்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படி செத்து ஆவியா தானே இருக்கிற. ஆவியா இருக்கிற உனக்கு என் மாங்கல்யம் எதற்காக வேண்டாம்? ஆவியா இருந்த உனக்கு நடி தாலியை கொடு. என்னால கொடுக்க முடியாது. தாலியை கொடு. முடியாது. கொடு. முடியாதுடி. அம்மா, தாயே, இது என்னம்மா சோதனை? சென்ற கணவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவார் என்ற நம்பிக்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. இத படுபாவி என் மாங்கல்யத்தை கேட்கிறேனே, என்னால எப்படிமா கொடுக்க முடியும்? இத பாவி காப்பாத்து. என்னதான் அம்மனை வர்ணித்தாலும் சரி, அம்மனுக்கு ஆராதனை பூஜைகள் செய்தாலும் சரி, அந்த அம்மனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆவிக்கு என்று ஒரு சக்தி இருக்கிறது. தாலியை கொடு. முடியாது. கொடு. முடியாது. தாலி தானே உனக்கு வேண்டும்? ஆமா. இந்த தாலி உனக்கு வேண்டும் என்றால் நான் கேட்கிற பொருளை உன்னால கொடுக்க முடியுமா? என்னடி கேட்க போறேன்? இது வரைக்கும் என் கணவர் முகத்தை நான் சரிவர பார்த்தது கூட கிடையாது. அதனால் ஒரே ஒரு தடவை என் கணவரை நான் பார்க்க முடியுமா? ஒரே ஒரு தடவை உன்னுடைய கணவரை பார்த்து விட்டால் தாலி அறுத்து விடுகிறாயா? கண்டிப்பா. சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா. நிச்சயமா. எப்படியோ என் காதலனை பார்த்தால் தாலி அறுத்து. ஐயோ, என் காதலரை இவள் பார்த்து விட்டால் அவர் இவளிடம் சென்று விடுவாரோ? அப்ப ஏன் நிலைமை? மருத்துவெல்லாம் உட்கார மாட்டேன் நான் போய். போமாமா, அப்படிலாம் சொல்லாத. என்ன பண்ணலாம்? ஐயோ, அப்படி பண்ண அவ பேசியே அறுப்பாளே. யோசனையே வந்து
அப்படி செய்தால் தான் அவளால் பார்க்க முடியாது. சுபே, அம்மா எங்கம்மா? எங்க 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 இரு விழிகளை தெரியாம தெருத்தருவா பிச்சு. ஐயோ அண்டவா, எனக்கு இது பார்வை தெரியலையே. என் பார்வை அடித்து விட்டாலே அம்மா. அம்மா, சென்ற கணவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவார் என்ற நம்பிக்கையில நான் வாழ்ந்தனே. என் நம்பிக்கை வீணடிச்சிட்டிய தாயே. அம்மா, மாதம் பௌர்ணமி என்று உன்னையே வணங்கினா என் கணவர் எனக்கு கிடைப்பார் என்று உரைத்தார்களே. என் நம்பிக்கை வீணாகி விட்டது தாயே. அம்மா, இந்த பார்வை தெரியாத நிலைமையில இனிமேல நான் என் கணவரை எங்க கண்டு தேடுவேன்? நான் எப்படி பார்ப்பேன் என்று தெரியலையே. ஐயோ, இந்த பாவி நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே அம்மா. அம்மா, இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே. இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா. இந்த கண்ணு தெரியாத குருடி நிலைமைய பார்த்து இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே. இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா. அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, அன்புக்கு முன்னாரே சும்மா. 10 மாசம் கிழக்கு வந்து பெட்டி எடுத்த அம்மா, முன்னாலே எல்லாமே சும்மா. அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம துசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம்மா. 10 மாசம் கிழக்கு வந்து பெட்டி எடுத்த அம்மா, அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆள்காட்டி விரலை பிடிச்சி அக்கங்க சொல்லி கொடுத்து அண்ணாடன் குழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த. ஆள்காட்டி விரலை பிடித்து அக்கங்கா சொல்லி கொடுத்து அன்றாட கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த. ஆள்காட்டி விரலை பிடிச்சி அக்கங்க சொல்லி கொடுத்து அண்ணாடம் குழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த. களை வெட்டி நடுவ நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுவடை சேர்த்து வச்சு சீலட் ஒண்ணு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் பதறி நிப்ப.
கண்ணுக்கு முன்னால் திருநீரு சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்றி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமான உசர கொடுமைய தாங்கிக்கிட்ட குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமான உயர கொடுமைய தாங்கிக்கிட்ட குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமான உசர கொடுமைய தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு ஆயுசுக்கு நான் இருக்க அத்தனையும் தாங்கிக்கிட்ட பட்ட துண்ணம் போது முன்னா பாதியில உசிர விட்டு அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாதியில உசிர விட்ட பட்டில் தொட்டி கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்ட ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட பள்ளிக்கூட சுமந்த என்ன கூட வடைக்க வச்சு புட்ட பாரூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாரூத்த வந்திருக்கேன் பாவிமவ சும்மா நான் பாரூத்த வந்திருக்கேன் பாவிமவ சும்மா ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆரிரரோ ஆராரிராரிரோ என் நாளத்தால் உணர்ந்து மாத்தேன் அந்த ஆவிதான் உன் கண்ணை போக்கியிருக்கிறது அந்த ஆவி இனிமே நான் சும்மா விட மாட்டேன் உன்னை மீண்டும் நீ தொடங்கி செய் அந்த ஆவி உன்னிடம் நெருங்கி வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் பூந்தேனில் கலந்து பொன்பண்டு எழுந்து சங்கீதம் தள்ளாடி நடப்ப
சரின்னு மயக்கம் ஆயிட்டாரு இருந்தாலும் அந்த சக்காலத்தி அம்மனுடைய ஆளுக்கு அம்மனை தியானித்து கொண்டிருப்பா, அதனாலதான் மயக்கம் ஆயிட்டாரு. சரி சரி, மயக்கம் தெளிந்து கலையரசி என்று என்னை அழைத்தால் விட்டு விடுவேன். சுகுணான அந்த சக்காலத்தினுடைய பெயர் அழைத்தால் என்ன செய்கிறேன் பொறுத்திருந்து பாரு. சுகுணா, ஐயோ சுகுணா, அட பாவி, காதலிக்கும் போது கலையரசி கலை கலை கலைன்னு கூப்பிடுறேன், செத்து பிறகு மறந்துட்டேன். என்னங்க என்னங்க யார் நீ? நான் தாங்க கலையரசி. கலையரசி தான் எப்போதும் இறந்து விட்டாளே. இருந்தவன் தான் ஆவியாக இருக்கிறேன். அப்படின்னு நான் எங்க இருக்கேன் இப்போ? ஆவி உலகத்தில் இருக்கிறோம். கலையரசி, என்னை விட்டு விடு. நான் சென்று என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும். விட்டு விடு கலையரசி, விட்டு விடு. மனைவியை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறேன். ஆமா, உன்னுடைய மனைவியை நீ பார்க்கலாம், நான் பார்க்கலாம். உன்னுடைய மனைவியால் உன்னை பார்க்க முடியாது. அப்படி என்ன நடந்து விட்டது என்னுடைய மனைவிக்கு? அவளுடைய இரு பார்வைகளையும் அழித்து விட்டு. அடி பாவி, உன் மீது அதிக ஆசை வைத்திருந்தேனே. எப்போ என்னுடைய மனைவியுடைய விழிகளும் அடித்து விட்டாயோ, இனி முதற்கொண்டு உன் மீது ஆசையே கிடையாது. என்னை விட்டு விடு. என் மேல ஆசை இல்லையா? நீங்களா சொல்றீங்க? எட்டு மடிப்பு சேலை இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோலை பட்டம் கொடுத்ததோ எனக்கு இங்கு பாதியில் திங்குதோ பாருங்க, இந்த ஆவி உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம் முடியாது. என் கூட தான் இருந்தா இருக்க முடியாது. நான் இறுதியா கேட்கிறேன், முடிவா கேட்கிறேன். என்னுடைய முடிவா முடியவே முடியாது. எனக்கு கிடைக்காத இந்த அழகு, எனக்கு கிடைக்காத இந்த உருவம் வேற யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவும் அதற்காக என் இஷ்டத்துக்கு இணங்காத நீ நான் இஷ்டப்படி
என் நிலைமையே மாறிவிட்டது இறைவன் மனிதன் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறார் எங்கே வாழ்கிறார் இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறேன் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறார் எங்கே வாழ்கிறார் இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறேன் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறார் எங்கே வாழ்கிறார் கண்ணிருந்து குருடானே இருக்காதிருந்து செவிடானே எதற்கா பிறந்தேனா நான் வாழ வழியும் இல்லை இறைவன் இருக்கின்றானா இந்த பொல்லாத உலகத்திலே என்னை போராட நீ போராட வைத்து விட்டாய் என்னை போராட எதற்கா பிறந்தேனா நான் வாழ வழியும் இல்லை இறைவன் இருக்கின்றானா நான் யாருக்கு தீங்கு செய்தேன் யார் கூடயே கிடக்கிறேன் ஐயா யாரு நீங்க யாருங்க ஐயா சுகுணாவா ஐயா என் பேரு உனக்கு எப்படி தெரியும் நீங்க யாருங்க ஐயா யாருங்க நீங்க நான் யாரும் எனக்கு புரியவில்லையா தெரியலையே உன்னுடைய கணவன் சுகுணா என்ன என்னுடைய கண்ணா அக்கா என்ன ஏன் இல்லைன்னு சொல்றீங்க சுகுணா என்னங்க இந்த நிலைமையை நீ பார்த்திருந்தால் உனக்கு பார்வை இல்லை ஒருவேளை பார்வை இருந்து பார்த்திருந்தால் கட்டி அணைக்கும் உன் கரங்கள் இன்று நீ முழுகி கிடக்குது என்றால் எனக்கு வியாதி வந்துட்டு என்னங்க எனக்கு சொல்லுங்க எனக்கு குசம் யாராலங்க உனக்கு யாரால இப்படிப்பட்ட நோய் அந்த வந்தது சட்டாளி நைவஞ்சகி நாசக்காரி கலையரசியா ஐயோ கோபத்தினால் அந்த படுவாவி கலையரசி அவனை இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கினா என் நிலைமையே மாறிவிட்டது எனக்கு இரு பார்வை தெரியலங்க என் பார்வை அழிச்சவளே அந்த பாவி தாங்க நாம் யாருக்கு தீங்கு செய்தோம் யார் கூடயே கெடுத்தோம் நமக்கே இந்த சோதனை சுகுணா சுகுணா என்னங்க கேந்திருங்க ஐயோ அத பார்த்தாயா அம்மனுடைய ஆலை தெரிகிறது அந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்றா நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பார்த்து வாங்க போலாம் அம்மன் ஆலயம் இருக்கிறது யாரும் இல்லாத அனாதையா இருக்கேன் காதல் இருந்தா அவனுக்கு சாபம் கொடுத்துட்டேன் 1000 தான் இருந்தாலும் அண்ணனை மறக்க முடியும் கூட பிறந்த அண்ணன் அவனை எப்படி நான் மறக்கிறது
தாய் இல்லாத குறையை தீர்த்தார் என் தலைக்கோடி அண்ணன். பாதிங்க என்னதான் சாவடிச்சாங்க, நான் லவ் பண்ணேன். எங்க அண்ணன் என்ன பண்ணாரு? எங்க அண்ணனை சாவடிச்சாங்க நல்லா இருப்பாங்களா? எவ்வளவு கஷ்டமா லைட் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நானே கஷ்டத்துல போட்டோ தான் எடுக்கிறேன். இறங்கி வாங்க, அப்புறம் எடுத்துக்கிறேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இறங்கி வாங்க. நந்தினி உங்க அக்கா. சரி ஓகே. ஆமான்னு சொல்லு. எங்க அப்பா எங்க போயிட்டாரு? டாடி அங்க உட்காந்துக்கிறாரு. சரி நான் உனக்கு சித்தின்னா யாருமே இல்லை, உங்க அப்பா வச்சு பிக்கப் பண்ணிக்கிறீங்க. சரி விடுங்க, எனக்கு 2 பேரும் உட்காந்துக்கிறீங்க. நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் 1000 சொந்தம் பந்தம் எல்லாம் இருந்தா கூட அண்ணன் தங்கச்சின்ற உறவுக்கு ஈடாகாது. நீ என்ன வேலை பாக்குற எனக்கு இப்போ? எல்லாம் மாமா இங்கே உட்காந்துரு வரேன். நம்பர் மட்டும் வாங்கியா? மனப்படமா தெரியுமா? எனக்கு கேடானா அவர் நம்பர் கொடுத்து வந்துடுறது. வேணா 3 நம்பர் கேட்டனா எனக்கு பட்டு அடிச்சுக்கவங்களாம் பிடிக்காதுமா. பட்டு அடிக்கிறவங்க என்ன பண்றது? என் தலையில எழுத்து நான் தலையில தான் இருக்கணும். ஆனா அந்த சுகுணாவுக்கு வழிகாட்டினால யாருமே தெரியல. வந்து விட்டேன் பாவி பாடாம. எல்லாம் எங்க வேலை தெரியுமா? அடிக்கத்தான் வந்திருக்கிறேன். என்னை அந்த சுகுணா என்ன பாவத்தை செய்தால் அவள் குடும்பத்தை நாசம் செய்து விட்டாய். எனக்கு சேர்ந்த தாலியை அவள் கட்டிக்கொண்டாள். நான் அவளை விட மாட்டேன். நீ இறந்து விட்டாய். உனக்கு எப்படி திருமணமாகும்? உண்மையான காதலாக இருந்தால் நான் இறந்த உடனே இறக்க வேண்டும். அப்படி என்றால் பாதி ஆண்களுக்கு திருமணமே நடக்கும். அப்படி எல்லாம் அல்ல, எல்லோரும் காதல் செய்து விடுதான். இல்லை என்றால் சுவாமியார் தானே நீங்க? ஆமா. அப்ப எனக்கு எதனா ஒரு ஆள் ரெடி பண்ணி உங்க ஆளா? நான் மாமா லாலே பாக்குறேன். உன்னை அழிக்கத்தான் வந்திருக்கேன். நான் நினைச்சுன்னு வச்சுக்கிறேன். இப்பயே உன் கொட்டையா இருக்கிறேன். ஒவ்வொரு பட்டிக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கிறது. உன்னை எரித்து சாம்பல் ஆக்கிவிடும் சாண்டால். சுவாமி, ஏதோ நீங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறீர்கள் சுவாமியார் என்று நான் மரியாதையாக பேசுகிறேன். இல்லை என்றால் வார்த்தை என்னது கூவம் போல் வந்துவிடும். சுவாமி, நான் அவனை விட்டு விடுகிறேன். இந்த பொறும்போக்கு திரும்போக்குலாம் சொல்லாதீங்க. அப்படி என்றால் எனக்கு ஒரே ஒரு அனுமதி தாருங்கள். உனக்கு மோட்சத்தை நான் தருகிறேன். இப்போதே என் சிவன் சுவாமி 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 நான் எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் தாருங்களேன். என்ன சொல்? நான் ஒருவரை மட்டும் அழிக்க வேண்டும். யார் அவன்? கொலை செய்தவனை அழித்து விட்டேன். இதற்கு சாட்சி உரைத்தான் என் பக்கத்து வீட்டில் இருந்தான் ஒரு டாபர். ஆமா, அவனை நான் போண்டா மூக்கன் என்று உரைப்பார். உண்மையான பெயர் வந்து கோவிந்த். என் சன்னம்மா, என் சன்னு பிள்ளையா? ஆமா. அவன் பிறந்த உடனே நான் இறந்து விட்டேன். இறந்து விட்டீரா? ஆமா. அவனை விட்டு வந்து விட்டேன். சரி, அவனை அழிக்க வேண்டும். அவனை தானே, அவனை அழிக்க முடியாது. நீ இறந்த உடனே அவனும் இறந்து விட்டான். ஏன்? உன் சமாதிக்கு பக்கத்தெல்லாம் படுத்து கொண்டிருக்கிறான். நீ யாவையாக சுத்தி கொண்டிருக்க, அவன் பாவியாக படுத்து கொண்டிருக்கிறான். இது தேவையில்லை. இப்போது உன்னை மோட்சத்துக்கு அனுப்ப போகிறேன். அவ்வளவுதான். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. போ. பார்த்து வாங்க போகலாம். என்னங்க ஆச்சு? இருங்க. என்னங்க ஆச்சு? தண்ணி வரும். இருங்க, இங்கே இருங்க.
எங்க தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்க அத்தா என்னங்க எங்க என்னங்க ஐயோ இந்தங்க தண்ணி இந்தங்க என்னங்க என்னங்க ஐயோ போய் விட்டாயா போய் விட்டாயா இந்த பாவி விட்டு போவதற்கு எப்படி மன வந்தது ராஜா இந்த கண்ணு தெரியாத குருடியோட நம்ம என்ன சுகத்தை காண போறோம் இவளோடு நம்ம வாழ்வதை விட நாம சாவதே மேலென்று போய் விட்டாயா பொழுதாகி போறது இன்னும் தூக்கமா சொல்லாமல் போறது அத்தான் நியாயமா இன்னும் தூக்கமா சொல்லாமல் போனது அத்தான் நியாயமா பொழுதாகி போறது இன்னும் தூக்கமா சொல்லாமல் போறது அத்தான் நியாயமா கூட்டை விட்டு தாய்க்கிளி பறந்ததெங்கே பசித்தவள் கேட்கிறேன் பால் சோறு எங்கே அண்ணன் கோட்டையின் தாயி உனக்கு அரிசி கூட வந்தேன் என நானே நொந்தேன் ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் கூட்டமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ நீ முந்தி போறது நாயும் இல்லையே சொல்லாமல் போறது நாயும் இல்லையே நீ முந்தி போனது நியாயம் இல்லையே சொல்லாமல் போனது நியாயம் இல்லையே நீ முந்தி போறது நாயும் இல்லையே சொல்லாமல் போறது நாயும் இல்லையே கூட்டை விட்டு தாய்க்கிளி பறந்ததெங்கே பசித்தவன் கேட்கிறேன் பசோறு எங்கே அண்ணன் கோட்டையின் தாயே உனக்கு அரிசி கூட வந்து என நானே நொந்தேன் ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் கூட்டமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ அம்மா என்னையாமா இந்த கதிக்கு ஆளாக்குனேன் நான் உனக்கு என்னமா குறை வச்சேன் மாதம் மாதம் உன்னையே வணங்குறனே என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிட்டிய தாயே அம்மா நீ சக்தி உள்ள மாறியா இருந்தா நீ சக்தி உள்ள தெய்வமா இருந்தா ஆலயத்தை தேடி வருகிறேன் அம்மா என் கணவருக்கு நீதாம்மா உயிரை கொடுக்கிறோம் எனக்கு மாங்கல்ய பச்சு நீதான் கொடுக்கிற தாயே அம்மா இப்படிதே உன்னுடைய ஆலயத்தை தேடி வருகிற தாயே அம்மா அம்மா தாயே மனசால நான் நினைச்சேன் மகராச வேண்டும் அம்மா மனசால நான் நினைச்சேன் மகராச வேண்டும் அம்மா கையேந்தி கேட்டு நின்று கண் கொண்டு பாரும் அம்மா ஆசை வச்ச பொண்ணு மனசு ஆசை உனக்கு தெரியாதா
இந்த பாவி நிலைமைய பாருமா, இந்த கண்ணு தெரியாத குருடி நிலைமைய பாருமா, இந்த பார்வை தெரியாத பாருங்க. நீதாம்மா உயிரை கொடுக்கணும், என் கணவருக்கு எப்படியாவது நீதாம்மா உயிரை கொடுக்கணும். அழைத்து தேடி வந்திருக்கிற தாயே. மகளே சுகுணா, அம்மா கண்ணீர் வடிக்காதே. கணவன் இறந்து விட்டான் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மைதான் தாயே. கணவன் இறக்கவில்லை. இறக்கவில்லையா? ஆமா. என்னம்மா சொல்ற? அவனை சிறிது நேரம் மூச்சடைய செய்திருக்கிறேன். மூச்சடை செஞ்சிருக்கீங்களா? ஏமா? எதுக்குமா? அவனை சோதிப்பதற்காக அல்ல, உன்னை சோதிப்பதற்காக. நான் என்னமா தவறு செய்தேன்? பத்தினியின் பௌர்ணமி விரதம் ஒவ்வொரு மாதமும் பத்தினி தன்மையோடு செய்கிறாயா? கணவன் இறந்து விட்டான், இன்னொருவனை மணந்து கொண்டு இல்லற வாழ்க்கை சந்தோஷமா வாழலாம் என்று நினைத்துக் கொண்டு மற்றொருவனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மனதில் நினைக்கிறாயா என்பதை சோதிப்பதற்காகத்தான் உன் கணவனை இறக்கும்படி நான் செய்தேன். ஆனால் கணவன் இறந்தாலும் அந்த பத்தினியின் பௌர்ணமி விரதம் இன்றோடு முடிவடைந்து விட்டது. எந்த ஒரு பௌர்ணமியும் மனதில் எந்த ஒரு நினைவும் இல்லாமல் என்னை வணங்கினால் கண்டிப்பாக நான் அருள் செய்வேன். அமாவாசை என்று உரைப்பார்கள். அந்த நன்னாளில் மனதில் என்ன காரியத்தை நினைத்து ஆலயத்திற்கு வருகிறோமோ கண்டிப்பாக உண்மையாக உரைக்கிறேன், அந்த நினைவுகள் மனதில் நினைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே வெற்றிகரமாகும். ஆகையால் தான் அமாவாசை பௌர்ணமி என்று உரைக்கிறார்கள். தியானிப்பது பௌர்ணமி என்றாக இருந்தாலும் கோரிக்கையை அமாவாசை நன்னாளில் வைப்பது நல்லது. சுகுணா, அம்மா மாதம் மாதம் பௌர்ணமி அன்று என்னை வணங்கினாய். உனக்கு அருள் செய்யாமல் வேற யாருக்கு நான் அருள் செய்யவே? அவளுக்கு இரு பார்வை வேண்டும் என்று நீ நினைத்து தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறாய். காரணமே நீதானடா. ஆமா. நான் என்ன தவறு செய்தேனம்மா? என்ன தவறு செய்யவில்லை. இவளை திருமணம் செய்வதற்கு முன்பதாக ஒரு பெண்ணை காதலித்து சத்தியம் செய்தாய். காதலிக்க வேண்டாம் என்று உரைக்கவில்லை, திருமணம் செய்ய வேண்டாம் என்று உரைக்கவில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஏன் உரைக்கிறார்கள்? ஆனால் நீ அவள் இறந்த பிறகு சத்தியம் செய்து கொடுத்தாயே, சத்தியத்தை மறந்து விட்டாய். அவள் இருந்தால் போனால் போகட்டும், இன்னொருவரை மணந்து கொண்டு நம் சுகத்திற்காக இன்னொருவரை மணந்து கொண்டாய். சத்தியம் என்பது யார்? சத்தியமே நானடா. ஒருவன் சத்தியத்தை செய்துவிட்டால் அந்த சத்தியத்தை நடக்க வேண்டும். அப்படி என்றால் சத்தியமே செய்யக்கூடாது. இன்று செய்யலாம், பின்பு விளையும். சத்தியம் செய்தால் அதன்படி நடக்க வேண்டும். சத்தியம் செய்வதற்கு பிறகு யோசிப்பதை விட சத்தியம் செய்வதற்கு முன்பதாக அதிக நேரம் யோசித்தால் பலன் சத்தியம் செய்பவர்களுக்கு. இப்படியெல்லாம் முறைக்கின்றேனே, நானும் பல அவதாரங்கள் செய்தவள் தான். அதையெல்லாம் உரைப்பதற்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. இப்பொழுது உரைக்கிறேன். நான் செய்ததெல்லாம் தவறுதான் தாயே. என்னுடைய மனைவிக்கு இரு விழிகளை கொடுத்து விடு தாயே, கொடுத்து விடு. மகளே, அவன் என்ன உரைப்பது? நீயே என்னை கேட்கலாமே. நான் யாரடி? நீ பத்தினி. இந்த பத்தினியின் பௌர்ணமி விரதம் இன்றோடு முடிந்ததல்லவா? உலகத்திற்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவள் நான். உனக்கு தாயாக விளங்கினேன். உலக தந்தையான ஒரு திருமூர்த்தியின் உள்ளத்திற்கு அடங்கி எண்ணற்ற வேதங்களின் கண்ணுற்ற அகிலத்தின் நான் தாயாகி அன்னை பராசக்தியை அனைவரும் துதிக்க
இடப வாகனத்தில் நான் இடபாகமும் அமர்ந்து சர்வமும் சத்தியமயமாக நிறைந்து வேண்டிய நேரத்தில் தோன்றிய உருவத்தில் சூழி கபாலி வராகி காளி என கணக்கற்ற பீடங்கள் அமைத்து இந்த சக்தியின் அவதாரமே சகலமும் சான்றுகள் என உரைக்க எங்கும் புகழ் நினைக்க தக்க நினையாகத்தில் தன் அபிமானத்தை நீக்க நான் பர்வதன் மகளாக பிறந்து பார்வதி என சிறந்து அந்த பரமேஸ்வரை மணந்து இந்த பாலாளம் தந்தையின் பக்கத்தில் தாயாக வீற்றிருப்பவளடா என்னை வணங்கினார் உண்மையாக உரைக்கின்றேன் சத்தியமாக உரைக்கின்றேன் ஒரு பெண்ணா பிறந்தவர்கள் ஒரு அமாவாசை நன்னாளிலும் சரி பௌர்ணமி தினத்திலும் சரி என்னை வணங்கினால் அருள்பாவி மெய் ஞானம் நீங்க ஐஞானத்தில் இருப்பதால் ஐஞானத்தை நீக்கி இப்போது உனக்கு மெய் ஞானம் கொடுக்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. எங்களையும் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் நீங்கள் தான் தாயை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தான் தாயை காப்பாற்ற வேண்டும். என்னை நாடி வந்தால் கண்டிப்பாக நான் நல்வழி அளிப்பேன். என்னை நாடி வராவிட்டால் நான் ஏது நல்வழி அளிக்கப் போவது? பெரியோர்களே, தாய்மார்களே, நமது கிராமத்திலே பொள்ளாச்சி அம்மன், கொல்லாபுரி அம்மன், ஆதி பராசக்தி அம்மன், நாகாத்தம்மன், 3 அம்மனும் சேர்த்து ஒன்னா வந்திருக்கிறாங்க. எல்லோரும் வந்து அம்மனை வணங்கிட்டு விழாவிட்ட காணி போட்டுவிட்டு அம்மனை வணங்கி சென்றால் நம் குடும்பத்தின் நீர்வளம், நிலவளம், பால் பாய்க்கும் அனைத்து செழித்து போங்கும். அதே நேரத்திலே இந்த அம்மன் இடத்தில் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் இந்த அம்மன் இந்த கிராமத்தையும் இந்த நாட்டு மக்களையும் நோய் நொடி இல்லாம காப்பாற்றுவாங்க. எல்லோரும் வாங்க, யாரும் கூட்டப்படாதீங்க, வந்து அம்மா கிட்ட கூட்டு வச்சுக்க உலக காணி போட்டுப்பாங்க. நல்லது நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. காணி போடுங்க, அம்மாளுக்கு காணி போடுங்க, காணி போடுங்க. வருவாய் கொல்லாபுரி அம்மைக்கு தலைவன் அரங்கினிலே சலங்கையில் அமர்ந்தவளே, தலைவன் அரங்கினிலே சலங்கையில் அமர்ந்தவளே, வணங்கி பாடுகின்றேன் படி காட்ட வேண்டும் அடி, வணங்கி படி காட்ட வேண்டும் அடி, பாசமிக காட்டி பாட வைத்த தாயே நாதமன கூட்டி நயமளி சூது நிறைந்தவளே சோதனையே நடியோ, சூது நிறைந்தவளே சோதனையே நடியோ, நாதம் நான் பெறவி நல்லது தாருமாடி, நாதம் நான் பெறவி நல்லது தாருமாடி, பாசமிக காட்டி பாட வைத்த தாயே நாதமன கூட்டி நயமளிப்பாயே, நயமளிப்பாயே, நயமளிப்பாயே. நீ போட்டுனா போயா, நாங்க போடுறோம். அந்த இந்த டவுல்லாம் போட்டு வந்துடாத போ. அப்படி உனக்கு போடுவாங்க எல்லாம், இது ஒன்று போடுவாங்க. குமரி அறிவு அறிவு